வாங்க என்னோட ஸ்டைலில் ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி ரசஞ்சாதம் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் வந்து ரைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து 1/4 கப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து பாசிப்பருப்பு, பாதி வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. மிளகு, ஜீரகம், வரக்கொத்தமல்லி இதெல்லாம் வந்து 2 ஸ்பூனு, பூண்டு வந்து ஒரு 7 பல், கருவேப்பிலை ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். இதை வந்துட்டு வாசம் வரைக்கும் வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்துட்டு ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு 4 வரமிளகா, 4 பச்சை மிளகா, ஒரு 4 பூண்டு தட்டி போட்டுட்டு 2 தக்காளி வந்துட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த அரைச்சிட்டு வந்த அந்த பொடியிலேருந்து நல்லா ஒரு 3 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. இதை வந்துட்டு அப்படியே லைட்டாக வதக்கிக்கோங்க, ரொம்ப வதக்க வேணாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. அதையும் வந்துட்டு லைட்டாக வதக்கிட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 1/4 டம்ளர் அரிசியும் பருப்பும் சேர்த்து நல்லா ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி வச்சுக்கோங்க. இதுலேயே வந்துட்டு அந்த புளி கரைச்சதையுமே இந்த தண்ணியில் சேர்த்துட்டேன். இப்போ வந்து நல்லா தண்ணி வந்து கொதிக்கும் போது உப்பு போட்டுட்டு இந்த அரிசியும் பருப்பையும் போட்டுட்டு பேலன்ஸ்க்காக 1 ஸ்பூன் வெல்லம், மல்லித்தலை வந்து போட்டு மூடிட்டு ஒரு விசில் விட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில் வந்து அடங்கினோன்னு ஓப்பன் பண்ணிட்டு நல்லா 1 ஸ்பூன் நெய் விட்டு கிளறி விட்டுருங்க. செம்மையாக இருக்குங்க இந்த ரசஞ்சாதம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.